இளைய மக்கா நான் தான் அவங்க நிலையில் பேச நண்பர்கள். இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம வாட்டர் மலர் திவாகர், அப்புறம் மாக்காப்பா ஆனந்தபுரம் நிசாக்கா, சரியா, திருச்சி நிசாக்கா இருக்காங்கல்ல, நம்ம நிசாக்காவுக்கு. சரி, அந்த 3 வருது என்னடா பேச போறோம்னா அதான் முடிஞ்சு போச்ச கதை அப்படின்னா கதை முடியல, இனிமேல் தான் கிளைமேக்ஸே இருக்கு. என்ன பேச போற எது பேசுகிற அந்த வீடியோ ஃபுல்லாக பேச தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் திவாகர் அடிச்சாரு, திவாகர் கேஸ் கொடுத்தாரு இல்லையா, திவாகர் என்னைய அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி திவாகர் பதிலுக்கு கேஸ் கொடுத்தாங்கல்ல. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம திருச்சி நிசாக்கா இருக்காங்கல்ல, நிசாக்கா விஜய் டிவி நிசாக்கா இப்போ ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காங்க. அதனால எனக்கே என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல. நான் முன்னாடி ஒரு பொண்ணை ஒருத்தவங்க பேசினாங்கிறதுனால நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், முன்னாடி உள்ள கிளிப்பிங் வீடியோ. அதை எடுத்து இப்போ இவர் பேசுன மாதிரி திவாகர் பேசுன மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படி பண்றாங்க, ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ இவரு மாக்காப்பா ஆனந்த் சொல்றது பொய்யா, திவாகர் சொல்றது உண்மையா? இப்ப நமக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. அதே மாதிரி நிசாக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா, இப்ப எதுக்கு இந்த மனுஷனை பத்தி பேசுறீங்க, நான் எதுவுமே சொல்லலையே, முன்னாடி உள்ள பிரச்சனை எல்லாம் இப்ப கிளப்பி கொண்டுட்டீங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா குழப்பமா இருக்கு, எனக்கு இதே மாதிரி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல சொல்லி நிசாக்கா சொல்றாங்க. அதே மாதிரி நிசாக்கா சொன்ன மாதிரி இப்ப திவாகர் தரமா சொல்றாரு, என் மேல எந்த தவறும் கிடையாது. அப்படி ஏதாவது தவறு இருந்தா நிசாக்கா கணவர் அங்கதான் இருந்தாரு, அவர்கிட்ட கேளுங்க. ஏதாவது தவறு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க, நானே உண்மையை ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்குள்ள போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்றாரு. அப்போ திவாகர் சொல்றது உண்மையா, மாக்காப்பான சொன்னது பொய்யா? இப்ப மக்களுக்கெல்லாம் குழப்பம் அதுதான். எதுக்கு மக்கள் அப்படி குழப்பறீங்க? ஒருவேளை நீங்க ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மக்களை போட்டு குழப்பி இந்த மாதிரி பண்றீங்களா? எதுக்கு அப்படி பண்ணி எனக்கு ஒண்ணுமே சத்தியமா தெரியல. நிசாக்கா என்ன சொல்றாங்க, என்னை அவர் இந்த மாதிரி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிசாக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. மாக்காப்பா சொல்றாரு, அப்படி கை மேல போட்டாரு, கணவரை வச்சுக்கிட்டே பெண் மேல கை போட்டாரு அப்படிங்கிற மாதிரி மாக்காப்பா சொல்றாரு. திவாகர் என்னை இவங்க அடிச்சாங்க, நான் அந்த பொண்ணு எந்த பொண்ணு பேசல அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. எது உண்மை பொய்ன்னு மக்களுக்கு பெரும் குழப்பமா இருக்கு. இந்த விதத்துல நான் ஒன்னே சொல்றேன், ஐயா காவல்துறை அதிகாரியா, எத்தனையோ கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கீங்க, உங்களுக்குலாம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இந்த நாளா கழிச்சு எலெக்ஷன் வேற வருது, 23ஆம் தேதி ஏப்ரல் 23. அதுக்கே நீங்க பல பிரச்சனைகள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம வந்துட்டு இருக்கு, அந்த விஷயமா பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு வேற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து போய்கிட்டு இருக்கீங்க. எத்தனையோ சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டிக்கிட்டு இருக்கீங்க, சரியா? இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு தருத்தியம் பிடிச்ச கேஸ் உங்களையும் பாடாப்படுத்தி எங்களையும் பாடாப்படுத்தி, இதுல எது உண்மை பொய்யுன்னே இங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதுல எது உண்மை பொய்யும் கொஞ்சம் சீக்கிரமா அந்த கேஸை முடிச்சு விடுங்க ஐயா. இதை விட்டுக்கிட்டு சும்மா போட்டுக்கிட்டு அந்த அக்கா என்ன சொல்லுது, திவாகரன் அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு நிசாக்கா சொல்லுது. மாக்காப்பா சொல்றாரு, கை போட்டாரு, லேடிஸ் மேல கை போட்டு பேசாரு கணவர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. திவாகர் சொல்றாரு, நான் பேசலங்காரு. இதுல எது உண்மை பொய்ன்னு தெரியல. இந்த உண்மையை கண்டிப்பா காவல்துறையை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே நண்பர்கள், நீங்களும் மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. திவாகர் தப்பு பண்ணிருப்பாரா, பண்ணிருக்க மாட்டாராங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல மாக்காப்பா சொல்றது பொய்யா உண்மையான்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எது உண்மை பொய்யை மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம பேப்பர் 242 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.